மகாநதி இது நேற்று நடந்த ப்ரோமோவில் விஜய் அவங்க அம்மா கிட்ட கொடைக்கானல் போகலாமா ஐடி போக சொல்லியிருக்காங்க அப்படின்னு. சரிப்பா போகலாம், எப்போ போகலான்னு சொல்லு அப்படின்னு. நைட்டு கூட கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பேசிட்டு நகையெல்லாம் கழட்டி அவங்க அம்மாட்டே கொடுத்துட்டு சரிம்மா நாங்கள் எங்கள் ரூமுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பாப்பா விஜய் 3 பேர் கிளம்பிடுறாங்க. கிளம்பி இதுக்கு மேலே இன்னைக்கு நடக்க போகிற ப்ரோமோ மகாநதி இன்னைக்கு உள்ள ப்ரோமோ. இனி கொடைக்கானலுக்கு போகலான்னு பேசிகிட்டு இருந்ததை காவேரி ரூமுக்கு போகும். என்னங்க இன்னைக்கு நைட்டே கிளம்புறதா அப்படின்னு கேட்க ஆமாம் காவேரி அப்படிங்கிற விஜய் சொல்லவும் காலையில் போகலாமே அப்படின்னு. எதுக்கு காலையில் போகலாம், இப்போ போனால் நைட்டுக்குள்ளே காலையில் விடிய ஊருக்கு போயிடலாம், போய் அங்கே நடக்க வேண்டியதை பார்க்கலாம்ல அப்படின்ட்டு விஜய் சொல்ல. இல்லைங்க காலையில் போகலாம் அப்படின்னு காவேரி சொல்ல நீ தான் பிடிவாதம் பண்ணால் ஒரே மாதிரி இருப்பையே, சரி காலையிலே போகலாம் நான் அம்மாட்ட சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லவும் அம்மாவும் இருந்துட்டு நானும் வரேன்ப்பா பாட்டிகிட்ட, இப்போ தான் நம்ம வந்தோம் அப்படின்னு. இல்லைப்பா நான் அங்கே பாட்டி கூடயே தூங்குறேன் அப்படின்னவும் என்ன திடீர்னு பாட்டி கூட அப்பா வேணாமா அப்படின்னு. இல்லை நான் பாட்டி கூடயே தூங்குறேன் அப்படின்னு சொல்லவும் சரி வா போகலாம் அப்படின்னு 2 பேரும் கீழே வராங்க. கீழே வந்து தேவிக்கிட்ட வந்து அவங்க விஜயோட அம்மாட்ட வந்து அம்மா நம்ம காலையில் போகலாமா ஊருக்கு காவேரி சொல்கிறா அப்படின்னு. ஏண்டா அப்படின்னு. தெரியலம்மா அவன் இன்னும் காலையில் போய்க்கலாம் இந்நேரம் எதுக்கு அப்படின்னு கேட்குறா அப்படின்னு. சரி விடு அவள் இஷ்டம் போலயே காலையில் போகலாம் அப்படின்னு சொல்லவும் சரி இந்தாம்மா அம்மா படுக்கிறேன் எங்கே படுக்கிறேங்கிறா தூங்குறாளம்மா நீ பார்த்துக்கோ அப்படின்னும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாமு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போவேன். சரிம்மா குட் நைட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரூமுக்கு போக ஆமாம் எல்லாம் தூங்கிட்டாங்களாங்க அப்படின்னு. யாரையும் காணோம், கீழே போனேன் யாரையும் பார்க்கல. சரி மணியாச்சு சரி தூங்கலாங்க அப்படின்னு. என்ன தூங்கலாங்கிற அதுக்குள்ளாட்டியும் என்னமோ பேச போகிறேன்னு சொன்னேன் அதுக்குள்ளாட்டி தூங்க போகிறேன் காவேரி அப்படின்னு. பேசலாம் தான் நினச்சேன் ஆனால் என்ன பேசுறதுன்னு தெரியலங்க அப்படின்னு சொல்லவும் என்ன பேசுறதுன்னு தெரியலையா சொல்கிறியா இல்லையா இப்போ அதுக்காண்டி தானே காலையில் ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு. இல்லைங்க எல்லாம் நம்ம ஆஃபீஸ் விஷயமா தான், என்னதான் இருக்குன்னு தெரியல காவேரி, நினைவு வந்ததும் போதும் ஆஃபீஸ் நீ ஏன் இப்படி ஆஃபீஸை பற்றியே கேட்டுட்டு இருக்க அப்படின்னு. இல்லைங்க நீங்கள் உங்கள் சித்தப்பாட்டை கொடுத்துருக்கேன்னு சொல்லவும் எனக்கு பயமாக இருக்குது. ஏற்கனவே ஒரு டைம் பண்ணி தான் நமக்கு பயங்கர லாஸ் பண்ணி விட்டாரு, திரும்பவும் நீங்கள் அவர்கிட்டயே கொடுத்துருக்கீங்களே அதான். இல்லை 5 வருஷமாக அவங்க தான் பார்க்குறாங்க, நான் போகிறதும் இல்லை வரதும் இல்லை அந்த ஆஃபீஸ்க்கு அப்படின்னு. ஏங்க இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு. இல்லை காவேரி பாப்பாவை பார்க்கவே எனக்கு டைம் சரியாக போச்சு அதனால தான் நான் போகலை. சரி வேறு எதுவும் என்ன அதுக்கடுத்து எதுவும் பண்ணலாம், அதெல்லாம் ஒன்றுமே பண்ணலம்மா பாப்பாவை தான் நான் வளர்த்தேன் போதுமா உனக்கு சொல்லிக்கிட்டே இருக்குமா காவேரி அப்படின்னு. ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க அப்படின்னு. நான் எங்கடி கோவப்பட்டேன் அப்படின்னு சொல்ல. இல்லை நீங்கள் கோவமாக தான் பேசுனீங்க. இல்லைம்மா நான் கோவமே படல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லவும் சரி கோவப்படலைன்னா சரி நீங்கள் இப்போ கோவமாக திட்டினீங்க, நீ திட்டின நான் இப்போ அவ இப்படிலாம் பேசுகிற அப்படின்னும். இல்லை உங்கள் அம்மா வரவும் அம்மா பின்னாடியே திரிகிறீங்க அப்படின்னு. நான் எங்கடி எங்கள் அம்மா பின்னாடி தெரிஞ்சேன் உனையும் நண்டி கூப்பிட்டுட்டே தெரியுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு எடுத்தாலும் இப்படி கோவம் வந்தால் போதும் டீ போட்டுருவீங்க, அது இல்லைன்னா அம்மா வாடா போடான்னு பேசுவீங்க இல்லை அப்படின்னு சொல்லவும் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு சரி என்ன கேட்கணுமோ கேளு நான் மெதுவாகவே உன்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லவும் தூங்கலாங்க காலையில் ஊருக்கு வேற போகணும்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல அப்படின்னு சொல்லவும் இல்லை நீ என்னமோ கேட்கணும் தான் ஐடியாவில் இருந்த நீ சொல்லு நான் கேட்குறேன் அப்படின்ட்டு. இல்லை நீங்கள் சொல்லுங்க நான் என்ன சொல்ல அப்படின்னு. இல்லை நம்ம காஞ்சிபுரத்தில் இருக்கும்போது என் பின்னாடியே வந்து அம்மா கூட சொன்னாலே நான் உங்க கூட சண்டை போட்டேன் அப்படின்னா உங்க கூட சண்டை போட்டேன் அப்படின்னு காவேரி கேட்க இல்லைம்மா உனக்கு பின்னாடியே வரது உனக்கு டிஸ்டர்பாக இருந்ததா அதான் என் கூட சண்டை போட்டேன், பாப்பா கூடயும் ஒரு நாள் திட்டேன், நான் உங்கள் பொண்ணுக்கு அம்மா கிடையாது ஆயாவும் கிடையாது ஏன் என்னை பார்க்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிலாம் திட்டினேன், அதுதான் அம்மா சொல்லியிருக்கா அவங்ககிட்ட அப்படின்னு. அப்படி இல்லாமங்க திட்டினேன். ஆமாம் உன்னை பார்க்கணும் பார்த்துட்டே இருக்கணும்னு சொல்லுவேன்ல அதுக்கு தான் நான் வருவேன், ஆனால் உனக்கு அது பிடிக்காது அதனால அத்தை முன்னாடியும் திட்டுவேன் அம்மா முன்னாடியும் திட்டுவேன், நான் திட்டு வாங்கிட்டே தான் இருந்தேன். அச்சோ சாரிங்க அப்படின்னு. ஆமாம் இப்போ சொல்லு சாரி, அப்போ எல்லாம் என்னென்ன பேசுனேன், எனக்கு பொண்ணெல்லாம் பார்த்த காவேரி, பொண்ணு பார்த்தேன் நான் ஐயோ அப்படின்னு. பொண்ணு பார்த்தேன் ஆமாம் எனக்கு பொண்ணு பார்த்து உனக்கு மாப்பிள்ளை பார்த்து ஏன் கேட்குற அந்த கொடுமையை படுத்தினேன் அப்படின்னும். ஐயோ சாரிங்க சரி எத்தனை தடவை சாரி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல பெண் அந்த பொண்ணவே போய் பார்த்து கட்டி வச்சுட்டு வந்துடுவா அப்படின்னு. ஏய் அப்படின்னு விஜய் பார்த்தேன்னு தான் சொன்னேன், கட்டி வைக்கிறேன் நான் சொன்னேன், கட்டி வச்சேன் நான் சொன்னேன் அப்படின்னு. அப்போ அந்த பொண்ணு என்னங்க ஆச்சு அப்படின்னு. அந்த பொண்ணெல்லாம் திரும்ப பார்க்கல காவேரி, அந்த பொண்ணுகிட்ட சொன்னேன் நான் எனக்கு தோன்றப்ப உங்ககிட்ட சொல்கிறேன் அது முடியும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நீ தான் அதுக்குள்ளாட்டியும் போய் உனக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து நிச்சயம் பண்ணி கல்யாணம் முடியும் கொண்டு போயிட்டேன். ஐயோ கல்யாணம் முடியுமா, ஆமாம் கல்யாணத்துக்கு ஒரு நாள் இருக்கும்போது தான் அத்தை என்னமோ பண்ணி கல்யாணத்தை நிப்பாட்டினாங்க, அதையும் நான் தான் நிப்பாட்டினேன்னு சொல்லி என்கிட்ட வந்து சண்டை போட்டேன், நீங்கள் தான் என் கல்யாணத்தை நிப்பாட்டிட்டீங்க அப்படின்ட்டு. அதுலேருந்து தான் அப்புறம் அம்மு வேற உன்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்து சொல்லாமல் கொள்ளாமல் உன்னை தேடி வந்துட்டான். நான் வீட்டில் தான் இருக்கான்னு அசால்ட்டாக இருக்கு, அப்புறம் பார்த்தா காணும், அப்புறம் தேடினாக்கா அம்மா வெளியே போயிட்டா. அப்புறம் நிவீன் வர வெளியில் பார்க்கவும் அம்மா கூப்பிட்டுட்டு ஃபோன் பண்ணாப்புல அப்படி பாப்பா என்கிட்ட தாங்க இருக்கா அவ்வளோ அம்மா மிஸ்ஸை தேடி வந்தேன்னு சொன்னான் அப்படின்னு சொல்லவும் எனக்கே பயமாக போச்சு. அதுக்கப்புறம் உங்ககிட்ட சொன்னால் நீ என்ன சொன்ன பிள்ளைய வச்சு என்னை பிளாக்மெயில் பண்ணுறீங்களா, அவகிட்ட சொன்னாப்புல மட்டும் நான் உங்களை கல்யாணம் பண்ணிடுவேனா அப்படின்னு சொல்லி என்னையவே திட்டினேன். அதுதான் இனிமேல் உங்க கூட பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் என் பொண்ணும் பேச மாட்டா நானும் பேச மாட்டேன், இனிமேல் உங்கள் பக்கமே நாங்கள் தலை வச்சு கொடுக்க மாட்டோம்ட்டு நான் சொல்லிட்டு வந்துட்டேன். வச்சோ எவ்வளோ பாடுபடுத்திருக்கேன் நான் உங்களை அப்படின்னு. சரி விடு காவேரி, இதெல்லாம் நமக்குள்ளே ஜவஞ்சது தானே, நீ பேசுறது என்ன புதுசா நான் கேட்கறது என்ன பழசா எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு சொல்ல சாரிங்க
சரி இதுக்கப்புறம் நாளைக்கு கொடைக்கானல்.